ராமாயண காலத்தில் வாலிக்கு அசுரபலம் பெறுவதற்கான காரணம் என்னவென்றால் 3 காரணங்கள் இருக்கிறது. என்றால் அவன் இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன். இந்திரன் அவனுக்கு சொர்ணமாலையை ஒன்று கொடுக்கிறான். இந்திரன் அம்சமாக பிறந்தவனுக்கு அசுரபலமும் இந்திரனே ஒரு சொர்ணமாலை கொடுத்ததால் மிகப்பெரிய அசுரபலம் பெற்றான். 3வது, இந்த நான்முகனான இந்த பிரம்மாவிடம் சென்று தவம் மேற்கொள்ளுகின்ற போது பிரம்மா பிரசங்கமாய் சொல்லுகின்றார், ஏ வாலியே, உன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய சரி பலம் உனக்கு வந்து சேரும். அப்படி ஒரு வரத்தை உனக்கு அளிக்கிறேன் என்றான். இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான கதைப்போர் செய்யக்கூடியவனும் அசுரபலம் கொண்டவனுமாக வாலி அணிதினமும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளில் சென்று சிவ வழிபாடு செய்வதை அதீத இன்பமாகவும் சிவதொண்டே பெரிதொண்டு உயர்வொண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அசுரபலம் பெற்றவனாக இருந்தான். அப்படிப்பட்ட சக்தி பெற்றவனாக இருந்தாலும் தன்னுடைய தம்பிக்கு துரோகம் செய்ததால் அவன் வாழ்க்கை இருளாகனது, அவன் வீழ்ச்சிக்கு காரணமாகின்றது. என்னவென்றால் வாலியின் வீழ்ச்சி நமக்கு சொல்வது வரங்களை விட நாம் குணங்களை நம்மை தீர்மானிக்கிறது. வரங்களை விட ஒருவன் ஒழுக்க சீலனாகவும் ஒழுங்கினத்தோடு வாழ தெரியாதவன் அவனுடைய வாழ்க்கை அதிலே அழிந்து போகும் என்பதற்கு வாலியின் ஒரு செயல்பாடே காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.